வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அதாவது ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது முதல்ல எப்பயுமே தெரிஞ்சிங்க. ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது உதாரணத்துக்கு 1000 700 500 அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகணும். ஆல்வேஸ் வந்து இந்த 100 ருபீஸுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பெரும்பான்மை வந்து நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. ஆக்சுவலாக அதாவது 100 ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ட்ரிஸ்லாம் வந்து எடுக்கிறது தவிர்க்கணும். நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறது வந்து அபோவ் வந்து ஒரு 200 மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 200 300 500 1000 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எங்களை பொறுத்தவரை உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 5000க்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸோட ஹைலோ டிஃப்ரென்ஸ் மூமெண்ட்லேருந்து ஒரு 25% ஆஃப் டார்கெட்டாக நீங்கள் வந்து உங்களை வந்து கேட்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து 700 சம்திங்னா 700னா அட்மோஸ்ட் வந்து பார்த்தா வந்து அந்த ஸ்டாக்ஸோட ஹைலோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2% இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டேவோட ஹைலோ டிஃப்ரென்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றம் இருக்கக்கூடான அளவுகள் பார்த்தீங்கன்னா வந்து 1%லேருந்து 2% வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆக்சுவலாக ஆக்சிஸ் பேங்க் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 1% வைங்க, 7 ரூபா 1%. 700னா 7 ரூபா 1%னா அந்த 1%ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவைட் பை 4 நீங்கள் போடணும். ஆக்சுவலாக அந்த 1% டிவைட் பை நீங்கள் 4 போட்டு உங்களுக்கு எவ்வளோ 1 ரூபாயிலேருந்து 2 ரூபா சம்திங் வரும் பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டாக நீங்கள் வைக்கணும். ஆக்சுவலாக அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் டார்கெட்டாக நீங்கள் வைக்கணும். உதாரணத்துக்கு அது இல்லாமல் எங்களோட எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் பாருங்கள், ஆல்வேஸ் வந்து என்டர் வந்து 1045 அபோவ் தான் வந்து நாங்கள் போட்டுருவோம். 1045 மேலே போகிற ஸ்டாக்ஸு எல்லாமே கிடையாது. ஓகேங்களா, கண்டிஷன் அப்படி எல்லா ஸ்டாக்ஸ் வந்து 1045 மேலே போகிறது எல்லாமே வந்து ஸ்டாக்ஸ் வந்து மேல் நோக்கி போகாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ உதாரணத்துக்கு 1045 நாங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கணும் போது அப்போ 1045 உங்களுக்கு 11 o'clock அந்த என்ட்ரி கிடச்சுன்னா அந்த ஹைலோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 1000 ருபீஸு இப்போ ஒரு ஏசிசி 2400 ரூபானா அந்த 2400 ஆவரேஜாக வந்து 1%. அந்த 1%ல் வந்து டிவைட் பை 4னா 5 ரூபா தான். அந்த 5 ரூபான்றது வந்து ரொம்ப சுலபமான டார்கெட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் 5 ரூபா ஆகும்போது அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா 30 ரூபா வந்து போய்ட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்து அதிகப்பட்ட ஆசை வந்து கொடுக்கும். அப்போது ஆவரேஜாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக்ஸு அதோட வேல்யூவில் வந்து 1% டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் உங்களை ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாக்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ரேஷியோ தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. இது பிகினர்ஸ் எல்லாமே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பெரும்பாலும் வந்து கை கொடுக்கும். ஆக்சுவலாக ஒரு 800ல் வந்து ஒரு பை வருதுங்களா, 1%னா 8 ரூபா, அதில் வந்து டிவைட் பை வந்து 4 3 ரூபா இல்லை 2 ரூபா டார்கெட் வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டிவைட் பை 4ன்னும் போது 2 ரூபா டார்கெட் போது அதே 2 ரூபா ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கக்கூடாது. பெரும்பான்மையான தப்பு இங்கே தான். அதே 2 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா அது 2 ரூபா ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கின்னு உங்களுக்கு வந்து 3 ரூபா 4 ரூபா டார்கெட் வந்து கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் வந்து 50% இருப்பது என்றால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 65 to 75% இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டும் வந்து பார்த்தா டெக்னிக்கல் ரேட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ரேட்டு வந்து வரக்கூடாது, நம்மளுக்கு வந்து வந்தாலும் வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு வந்து இருக்கணும். அப்போது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் போடணும். ஸோ அந்த டார்கெட் என்னப்படுவது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஆனால் கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் அப்ளை வந்து ஆல்வேஸ் என்ட்ரி ஆஃப்டர் 10:45 11 o'clock மேலே என்ட்ரி ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற அந்த எங்களோட எக்ஸல் ஷீட் படி நீங்கள் என்ட்ரி ஆகணும். நீங்களாம் வந்து 10:45 இந்த ஸ்டாக்ஸ் பைனா அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாலாம் வந்து மார்க்கெட் வந்து நடத்தாது. அதில் நிறைய விஷயம் இருக்குது. அந்த 10 மணி 10:45 கட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் பேசுறது ஒரு நாள் ஆகிடும், அதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட்டோடு நீங்கள் ஒரு கால்குலேஷன் ஒர்க் பண்ணிக்கும்போது நிச்சயமாக நீங்கள் நீங்கள் உட்காந்து நீங்கள் பாருங்கள், ஒரு 3 ஸ்டாக்ஸில் ஒரு கம்பேரிசன் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு சின்ன க்ளூ வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த க்ளூவில் வந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு வழி என்னவோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும். இன்னும் இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். நன்றி.